விஐயோட 5G இப்போ எந்த ரேஞ்சில இருக்கு? விஐயோட 5G நம்ம யூஸ் பண்ணலாமா? வேணாமா? ஸோ இது எங்கெங்கலாம் அவைலபிளா கிடைக்கும் அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதோட ஸ்பீடையுமே இந்த வீடியோல சொல்றேன். ஐ மீன் ஸ்டாண்டர்டான 4G பிளஸோட ஸ்பீட் என்னங்கிறத சொல்றேன். கூடவே 5G எங்கெங்கலாம் அவைலபிளா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் சொல்றேன். விஐ யூசர்ஸ் ஒரு பெருமூச்சு விட்டுருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, விஐக்கு இருந்த இந்த ஏஜிஆர் டியூங்கிறது முடிஞ்சனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா, விஐ பக்கம் இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க டேட்டாக்காக. இப்போ டேட்டா ஸ்பீட் கரண்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, லிட்டரலி பர் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 MB வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஸ்டாண்டர்டா பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங்கானது. இதே அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து 26 MB அப்படிங்கிற ரேஷியோல வந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இவங்களோட காம்படிஷனான ஜியோ, ஏர்டெல்ல விட பார்த்தீங்கன்னா இவங்க உண்மையாலுமே ஸ்பீடா தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதுல எந்த வகையான மாற்றமும் இல்ல. இதுக்கு 2 ரீசனா இருக்கலாம். ஒன்னு அவங்க டவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் கொடுக்குறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கம்மி அப்படிங்கிறதுனால டவரோட பேண்ட் வித் ஷேர் ஆகிறது ரொம்பவே கம்மியாகுது. அதனால இன்டர்நெட்டும் ரொம்பவே ஸ்பீடா இருக்கு. ஸோ இங்க நாம இப்போ 5Gயோட கவரேஜ் மேப் எந்தெந்த இடத்துலலாம் அவைலபிளா இருக்கு, எந்தெந்த இடங்கள்லாம் நீங்க 5G வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா சொல்லிடுறேன். மேப்பை போட்டு நான் சொல்றேன். ஸோ தெளிவா வந்து நீங்களுமே இங்க மேப்ல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் சொல்றது டவுட் இருந்தா நார்மலைஸ்டா பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க நீங்க வந்து டார்க் பர்பிள்ல இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே 5Gன்னு அர்த்தம். ரெட் கலர்ல இருக்குது பார்த்தீங்கன்னா 4G ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஆரஞ்சுல இருக்குது பார்த்தீங்கன்னா 4Gன்னு அர்த்தம். கிரீன்ல இருக்குது 3Gன்னு அர்த்தம். அண்ட் ப்ளூல இருக்குது 2Gன்னு அர்த்தம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்பிள் கலர் அங்கங்க தெரிய ஆரம்பிக்கும். இது 5G. இந்த 5G அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேபிட்டல் சிட்டி இருக்கும் இல்லையா, அந்த இடங்கள்ல கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். சென்டர் ஆஃப் த சிட்டி எங்க இருக்கோ அங்க வந்து 5G வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது உண்மையாலுமே நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா இங்க ஒரு பிரச்சனையுமே இருக்கு. ஜியோ இந்த மாதிரி பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து மெயின் சிட்டிஸ்ல கொடுக்காம சைட் சிட்டிஸ்ல வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ மெயின் சிட்டியை கவர் பண்ணும்போது டோட்டலா கவர் ஆன மாதிரி இருக்கும். ஆனா மெயின் சிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி சைட் சிட்டியை வந்து இவங்க வந்து மறந்துடுறாங்கன்னு சொல்ல முடியும். இதுதான் பிரச்சனைன்னு சொல்லலாம். ஸோ மதுரையோட சென்ட்ரல் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சேலமோட மிட்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் திண்டுக்கல், தேனி, திருவள்ளூர் இது போல ஏரியாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே ஸ்பீடும் அதிகமாக இருக்கு. 5Gயும் அங்கே கிடைக்குது. ஆனா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பாட்ல மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லலாம். லிட்டரலி பார்க்கும்போது ஒரு 6 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள தான் இந்த வகையான 5Gக்கான டவர் ஆப்ஷன் எல்லாமே அவைலபிளா இருக்கு. சென்டர் ஆஃப் த சிட்டிஸ்ல மட்டும் இது சீக்கிரமாவே வைடரா அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ் ஆகும். ஆனா நீங்க இதை சவுத்துல மட்டும் தான் இந்த ப்ராப்ளத்தை வந்து பார்க்க முடியும். நீங்க இதே டவர் ரேஷியோ ஆகட்டும், இன்டர்நெட் ஸ்பீட் ஆகட்டும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொல்கத்தா சைடோ, மும்பை சைடோ, டெல்லி சைடோ இந்த மாதிரி இடங்கள்ல வட மாநிலத்திலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டா இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆக்சுவலாக கொல்கத்தாவை அவங்க கேபிட்டல் சிட்டியாவே வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அங்கே தான் முக்கியமான பிளான்ஸ் லான்ச் ஆகுறது, சீப்பான ரீசார்ஜ் பிளான்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸ்பீட் ரேஷியோன்னு பார்க்கும்போது உண்மையாலுமே ஸ்டாண்டர்டா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோமோ அந்த ஸ்பீடுக்கு சற்றும் குறையாமல் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நோட்டீஸ் பண்ணணும். நான் அன்லிமிட்டெட் பிளான் போட்டிருக்கேன். 12 to 12 எனக்கு அன்லிமிட்டெட் டேட்டா. அந்த நேரத்தில் இந்த ஸ்பீடை நான் அக்கர் பண்ணலாம். இதே ஸ்டாண்டர்டா எனக்கு வந்து டெய்லி கொடுக்குற ரீசார்ஜ் பிளானுக்கு போகும்போது இதை விட ஃபாஸ்ட்டாகவே கிடைக்குது. சில பல அக்ரிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்கணும், இவ்வளோ தான் ஸ்பீடு இருக்கணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நல்லாவே தெரியுது. இருந்தாலும் ஸ்டாண்டர்டா எனக்கு நான் இப்போ நார்மலாக பர் செகண்டுக்கு 50 MB வந்து அக்கர் பண்ண முடியுது. இது வந்து டவுன்லோடிங்கில், அப்லோடிங்லையும் பார்த்தீங்க அப்படின்னா லிட்டரலி 30 MB ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியுது. ஓவரால் ஆவரேஜ்னு பார்க்கும்போது 100 MB பர் செகண்ட் அப்படிங்கிற ரேஷியோவில் நீங்கள் பார்க்கலாம். 110 கொடுத்துருக்காங்க. ஆனால் 100 MB அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஆவரேஜ் அப்படிங்கும்போது 100 MB இது ஓவரால் ஓகே தான். பட் இருந்தாலும் இன்னும் ஸ்பீடு வேணும். கூட பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ரீசார்ஜ் பிளான்ஸும் வேணும். 5G சீக்கிரம் ரோல் அவுட் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்குமோன்னு தோணுது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க விஐ அப்படிங்கிறது. இது விஐயோட நிலைமை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.